அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோர் பகடம் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். சொல்ல என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, உயிநாடி 3 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த உயிநாடி 3ல் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜிகேல ஹிஸ்ட்ரியும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா தமிழில் யூனிட் 3யும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ பிளான் வந்து நேற்றே நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ அதன்படி வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. மெட்டீரியல் வந்து ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலாக வரும், குரூப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி இப்போ கரண்ட்டாக வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து படிக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மந்தோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஓரளவு வந்து பார்த்தோன்னா நார்மலாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்க, ஒரு கன்ஃபியூஷன்லேயே படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஸோ இங்கே எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷனாக வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவு நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்க அந்த உயிநாடி 3 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே, இல்லை உயிநாடி 2 வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பீங்க. அடுத்து உயிநாடி 3 வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பீங்க. ஓகே, அவங்கெல்லாம் வந்து வெல் அண்ட் குட். நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா இந்த ஜூன் மந்த்தை சரியாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஜூன் மந்த்து மட்டும்தான் உங்களுடைய லைஃபோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ லைஃப் டேர்னிங் பாயிண்ட் என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களோட லைஃப்பை நினச்சிருப்பீங்க, இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய கோலாக நினச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜூன் மந்தோடைய எஃபர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இதில் நடுவில் வந்து பார்த்தோன்னா அதாவது கொஞ்சம் படித்த மாதிரி இருக்கும், படிக்காத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது முழுசாக படித்த மாதிரியும் இருக்கும், முழுசாக படிக்காத மாதிரி இருக்கும், சாட்டிஸ்ஃபையாக முடித்த மாதிரி இருக்கும், சாட்டிஸ்ஃபையாக முடிக்காத மாதிரி இருக்கும். அதாவது நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது நமக்கே தெரியாது. அதாவது நம்ம நல்லா படிச்சிருக்கோமா படிக்கலையாங்கிறது நமக்கே தெரியாமல் ஒரு ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருப்போம் ஒரு சிலர். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த ஜூன் மந்த்து நல்லா கேளுங்க. இந்த ஜூன் மந்தில் நீங்கள் இந்த உயிநாடி பேஸ் பண்ணி வரக்கூடிய கண்டென்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா எதனால் நான் வந்து அடிக்கடி நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் வர வரைக்கும், ஸோ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் அந்த எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய ஒரு கான்ஃபிடென்ட்டை எங்கேயுமே வந்து குறைக்காதீங்க. உங்கள் பெஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க. ரிசல்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது எக்ஸாம் ஹால் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கீழே செக் பண்ணிட்டுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதனால் அப்படின்னா, நமக்கான நேரம் சரியாக இருந்தால், நல்லா கேளுங்க, உங்களுக்குன்னு நேரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, உங்களுக்குன்னு இந்த தடவை அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொட்டிச்சுன்னா, இல்லை உங்கள் சைடில் வந்து பார்த்தோன்னா இந்த குரூப் 4 உங்களுக்கான ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் படித்ததுக்கு சாதகமாகவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன்ல, என்னோடய ரியல் லைஃப்பில் நான் வந்து ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் வந்து என்னோடய அனுபவத்தின் மூலமாக தான் உங்களுக்கு நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. அதை தான் நான் திரும்ப இங்கே நான் வந்து பதிவு பண்ணுறேன். நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணியிருப்பேன், அதுக்கான ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்காது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு கிடைக்காதுன்னு தான் மைண்டில் இருக்கும். இருந்தாலும் ஓகே, நம்ம இறங்கியாச்சு, காலை வச்சாச்சு, ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணும்போது தான் அது நமக்கு ஒரு லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். ஏன்னா அது நமக்கு கிடைக்காதுங்கிறது நம்ம இது என்ன பண்ணுவோம், ஓகே கிடைக்காது, என்ன பண்ணுமோ பண்ணலாம், நம்ம முடிஞ்ச காலை வச்சாச்சு, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அது பெஸ்ட்டாகவே பண்ணியிருப்போம். ஆச்சரியமாக இருக்கும், அடடா நம்ம ஏதோ வந்து கடமைக்கு நம்ம வந்து பண்ணோம், இல்லை வந்து பார்த்தோன்னா முடியாதுன்னு நினச்சி நம்ம ஏதோ கொஞ்சம் தூரம் போகலான்ட்டு போனோம், ஆனால் நமக்கான ஒரு வாய்ப்பு வந்து அங்கே அழகாக அமைஞ்சிருக்கே அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கிறதுல கடமைக்கு நீங்கள் படிக்கலை. ஆனால் என்னென்னா, இந்த 1 மந்தில் நீங்கள் படித்த அந்த ஒரு கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில், ஓகேங்களா, எக்ஸாம் ஹாலில் இப்போ நீங்கள் போய் எழுதுறீங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் நீங்கள் படிக்கவே இல்லைன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சயின்ஸ் படிக்கவே இல்லை, ஆனால் சயின்ஸ் கொஸ்டின் வந்து கஷ்டமாக கேட்டாங்க. அப்போ எல்லாருக்குமே சேம் அதே தான். ஓகேங்களா? படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேம் ஃபார்மேட் தான். பட் நல்லா படிச்சுட்டு மற்ற சப்ஜெக்ட் நல்லா படித்தவங்களுக்கு கூட இப்போ சயின்ஸ் வந்து ஒரு 5 கேள்வியில் ஒரு 2 கேள்வி நீங்கள் ப்ரூஃபில் உங்களுக்கு கூட கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜாகிரஃபி நீங்கள் தொடவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஜாகிரஃபி வந்து நீங்கள் மேலோட்டமாக படிச்சிருக்கீங்க, திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஜாகிரஃபியில் 5ல் நீங்கள் வந்து ஏபிசி நீங்கள் கொடுக்கும்போது, அதாவது உங்களுக்கு நீங்கள் படித்த கண்டென்ட் வச்சு ஓரளவு தான் படிச்சிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், கண்டென்ட் வச்சு கொடுக்கும்போது ஒரு 5ல் ஒரு 3 கரெக்டாக ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ பை லக் நமக்கு எப்படி வேணால் அமையலாம். அதான் சொல்கிறேன்ல, நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே, நம்ம மைண்டு எல்லாமே இப்போ நீங்கள் படிக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும், ஓகேங்களா, இப்போ வரைக்கும் நீங்கள் காதில் கேட்டது படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த இடத்துல ஸ்பாட்டில் நீங்கள் வந்து திங்க் பண்ணி போடுறது
இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ரிசல்ட் அமையும். புரியுதுங்களா? நம்ம ஸ்பாட்டில் நம்ம இது கரெக்டாக இருக்கும், இதுதான் வந்து சான்ஸ் இருக்குது, நம்ம ஒரு கெஸ்ஸிங் அஷ்யூம் பண்ணுறோம்ல, இது இருக்க வாய்ப்பு இருக்குது, இது எங்கேயோ நான் படிச்சிருக்கேன், ஸ்கூலில் எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வார்த்தையை நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு இடத்துல நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேங்கிற போது நம்ம அந்த கெஸ்ஸிங் வந்து அஷ்யூம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம இங்கே படித்ததும் இல்லாமல் எங்கேயோ எப்பயோ கேட்ட ஒரு விஷயம் நமக்கு அந்த இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் மைண்ட் தாட் வந்து நமக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் நமக்கு வந்து கிடைக்கும். அது எப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக அந்த எக்ஸாமை வந்து நீங்கள் போய் அணுகும்போது மட்டும்தான். நமக்கு கிடைக்காது. தான் சொல்கிறேன்ல, ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, ஒரு 10 பேர். ஓகே, நான் அந்த 10 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் வந்து முக்கால்வாசி 75% ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ஒரு 50% அவரால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்து பார்த்தோன்னா மீது எல்லோரும் கலந்து ஓடுறாங்க, இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க கலந்து ஓடுறாங்க. இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் வந்து ஜெயிப்பான். அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், நேற்று வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணான், நாம் பாதி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நம்மளால் ஓட முடியுமா, நம்ம வின் பண்ண முடியுமான்னு நினச்சிட்டானா அவன் ஓடுற ஓட்டத்தில் அந்த வேகத்தையே காட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு மைண்டில் பட்டுருச்சு நம்ம தோற்றுடுவோம் அப்படின்ட்டு. நமக்கு இது வராது, கிடைக்காது, இது நம்ம வந்து வின் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனாலே அவனுடைய ஓட்டத்தோட இது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும், ஸ்லோ டவுன் ஆயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் வந்து கடைசியாக எதனால் அவன் வந்து அந்த கேமில் கடைசி பொசிஷன் வந்திருப்பானா, அவன் மைண்டுக்குள்ளே இருந்த அந்த தாட்டு தானே தவிர அவன் பயிற்சி எடுக்காதது கிடையாது. இன்னொரு பிளேயர் வந்து பார்த்தோன்னா பயிற்சி எடுத்திருக்க மாட்டான், அதாவது அரைகுறையாக தான் பயிற்சி எடுத்திருப்பாங்க, ஒரு 50% தான் பயிற்சி எடுத்திருப்பாங்க. கால சூழ்நிலைகள் அவங்க பயிற்சி எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷனும் டைமும் அமைஞ்சிருக்காது. ஆனால் ஒரு 50% ஆல்ரெடி பயிற்சி எடுத்தது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த இடத்துல அவன் எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஓட்டம் இந்த கிரவுண்டை நான் வந்து பார்த்தோன்னா ஒரு 1000 மீட்டர் நான் வந்து இந்த கிரவுண்டு வந்து 2 சுற்று சுற்றணும் அப்படின்னா, என்னுடைய ஓட்டம் நான் எவ்வளோ வினாடிக்குள்ளே அதை நான் முடிக்கிறேன், என்னால் எவ்வளோ பொட்டன்ஷியலில் என்னால் வந்து பார்த்தா முடிக்க முடியுதுன்னு நான் பார்க்குறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்கள யாருமே நான் வின் பண்ணணும்னு நான் நினைக்கல, யாரும் வின் பண்ணவும் வேண்டாம், என்னுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ தான் இருக்குது, நான் 50% நான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நான் வந்து பயிற்சி பண்ணியிருக்கேன்ல, அப்போ இந்த ஓட்டம் என்னால் எவ்வளோ செகண்டுக்குள்ளே முடிக்க முடியுது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கப்புறம் நான் உட்காந்து அனலைஸ் பண்ணுறேன். ஓ, நம்ம 50% இதில் கூட நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, ஓ இந்த 50%ல் கூட நான் வந்து செகண்ட் பொசிஷன் கூட வந்துட்டேன், ஃபஸ்ட்டு பொசிஷன் கூட வந்துட்டேன், என்ன வேணால் நடக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் ஓடக்கூடிய ஓட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் என்னால் மிந்திட முடியுமாங்கிறது நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு வந்துடும்னா நீங்கள் நினைக்க தேவையே கிடையாது. என்னால் எவ்வளோ வினாடிக்குள்ளே அதை முடிக்க போகிறேன், எவ்வளோ வினாடிக்குள்ளே நான் முடிக்கிறேன், நான் பார்க்குறேன், என்னுடைய ஃபுல் எஃபர்ட் கொடுத்து நான் ஓடுறேன். இது வரைக்கும் எடுத்த ட்ரைனிங்கை வச்சு நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஓட முடியுமோ நான் ஓடுறேன், எவ்வளோ வினாடியில் நான் முடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். அது எனக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுத்தாலும் சரி, கடைசி பொசிஷன் கொடுத்தாலும் சரி, அதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ் நான் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து நான் கற்றுக்கிறேன், அது மூலமாக நான் அடுத்தது என்ன பண்ணணுங்கிறது நான் யோசிக்கிறேன், அவ்வளோதான். இந்த 2 விஷயந்தான். நமக்கு முன்னாடி வந்துச்சுன்னா சந்தோஷம், ஓ நம்ம ஹை பொட்டன்ஷியல் இருக்குது, 50% ட்ரைனிங் எடுத்திருந்தா கூட நமக்கு அங்கே பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸ்ட்ராங்காக அந்த 50% எஃபர்ட் நம்ம இருந்ததுனால, நம்ம அழகாக இந்த ப்ராக்டிஸ் இருந்ததுனால நம்ம அழகாக அந்த சக்ஸஸ்குள்ளே வந்துட்டோம். இல்லை நமக்கான ப்ராக்டிஸ் 50% இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல தான் நிற்கிறோம், அப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து ஒரு 30% எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நம்ம அழகாக அந்த கோலை ரீச் பண்ணிடலாம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸாமை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளுடைய ஃபுல் எஃபோர்ட்டை கொடுத்து எக்ஸாம் ஹாலில் முடித்து, எதான் சொல்கிறல, அந்த கேமில் அந்த அந்த கோல் பாயிண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் எதை பற்றி நினைக்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த கோல் பாயிண்ட்டை நான் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வினாடிகள் நான் எடுத்துக்கிறேன், இது மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓடணுமே தவிர சுற்றி இருக்கிற யாரையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணவே கூடாது. இதுவும் அதே தான். இந்த எக்ஸாமில் நான் உட்காந்து நான் படிக்கிறேன், தமிழ் எவ்வளவோ படிக்கிறேன், இன்னும் 1 மந்த் இருக்குது, ஜிகே படிக்கிறேன், ஓகே ஐஎன்எம் படிக்கிறேன், பாலிட்டி படிக்கிறேன், ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், ஜாகிரஃபி படிக்கிறேன், என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கிறேன். சார் அவன் ஹிஸ்ட்ரி தலைகீழாக புரட்டி போட்டு பயங்கரமாக கரைச்சி குடிக்கட்டும், நம்ம கரைச்சிலாம் குடிக்க வேண்டாம், நம்ம லைட்டாக மேலோட்டமாக பார்க்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்க முடியும் பார்க்கலாம். முகலாயர்கள் இருக்குது, முகலாயர்களில் எவ்வளோ சார் படிக்க முடியும், படிக்க வேணாம். உன்னால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் படிக்க முடியும் முகலாயரில், ஒரு 50 பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட் படிக்க முடியுமா, படிங்க. புக் பேக் பாருங்கள், டேபிளர் காலம் பாருங்கள்,
ஒரு 10 டாபிக் தான் இருக்கும். அதிகபட்சம் ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டால் சிந்து சமவெளி நாகரிகம், முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், விஜயநகர பாமணி அரசுகள், மராத்தியர்கள், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் தென்னிந்திய பேரரசுகள். இந்த 6 டாபிக் தான். இந்த 6 கண்டென்ட்டை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ, ஒவ்வொரு பாடத்தில் ஒரு 50 பாயிண்ட் கூட படிங்களேன். 300 பாயிண்ட் படித்தா முடிஞ்ச ஒரு யூனிட்டு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பார்க்க முடியுமோ பாருங்கள். புக் பேக் பாருங்கள், டேபிள் காலம் பாருங்கள், கண்ணில் எவ்வளோ தூரம் வேணால் பாருங்கள். சார் எவ்வளோ தூரம் பார்த்தாலும் மைண்டில் நிற்க மாட்டேன், நிற்கவே தேவையில்லைங்கிற. மைண்டில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது, நீ கண்ணில் பாரு போதும். எக்ஸாம் ஹாலில் நீ 4 ஆப்ஷனை பார்க்கும்போது உனக்கு ஞாபகம் வந்தால் எனக்கு போதும். ஞாபகம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்கள் இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிங்கன்னா வராதுன்னு தான் உங்கள் மைண்டில் தோணும். ஏன்னா எப்பவுமே ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் என்ன ஆகும், நெகட்டிவில் தானே கொண்டு போய் நிற்கும். ஆனால் அந்த எக்ஸாம் ஹாலில் 4 ஆப்ஷனை பார்க்கும்போது கன்ஃபார்ம் உனக்கு ஞாபகத்துக்கு வருங்கிறது உனக்கே தெரியாது, அது உங்களுக்கே தெரியாது. அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது தான் நமக்கு தெரியும். அதே எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு மைண்டுக்கு வரதும் வராததும் நீங்கள் அங்கே எக்ஸாம் ஹாலில் நடந்துக்கிற முறையை வச்சு தான். அங்கே பதட்டமாக இருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சதும் நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ரிலாக்ஸாக நம்ம பெஸ்ட் தான் கொடுக்க போகிறோம். நான் இதற்கு பயப்படணும், என்ன லைஃப் இது மட்டும் தானா, லைஃப்பில் எவ்வளவோ இருக்குது, என் பெஸ்ட்டு நான் கொடுக்க போகிறேன். 200 கேள்வி நான் முடிக்கிற வரைக்கும் எதுக்கும் நான் இங்கே பயப்படுறதா கிடையாது, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு திமிரோடவே அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பாருங்கள். நீங்கள் படித்ததில் அதே அங்கங்கே கண்ணில் பார்த்ததில் உங்களுக்கு ஆப்ஷனாக உங்களுக்கு அழகாக இதுதான் ஆன்சர்ரா போடுறா அப்படின்ட்டு பார்த்தோன்னா உங்கள் மைண்டு சொல்லும். ஏன்னா தெளிவான ஒரு மைண்டோடு நீங்கள் அங்கே உட்காந்துருப்பீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம், இந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரே ஒரு எக்ஸாம் நான் சொல்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் நீங்கள் என்ன தப்பு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு புரியும். உங்கள் மைண்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த கேமில் என்னால் அந்த கோலை ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராக்டிஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அது 50% இருந்தாலுமே கூட உங்கள் கோலை ரீச் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ 50% நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கோசரம் நீங்கள் அந்த கேமே விளையாடாமல் இருக்கிறது பார்த்தோன்னா பிரோஜனமே கிடையாது. அட்லீஸ்ட் அந்த கேமில் எவ்வளோ தூரம் உங்களால் பயணிக்க முடியுதுனாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த ஜூன் மந்த்து உங்கள் ஃபுல் எஃபர்ட் போடுங்க. எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. எக்கனாமிக்ஸ் எவ்வளோ பார்க்க முடியுமோ பாருங்க. தமிழ் எவ்வளோ கோத்ரூ பண்ண முடியுமோ கோத்ரூ பண்ணுங்கள். இந்த ஜூன் மந்த்து ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஜிகே, ஹிஸ்ட்ரி, மேக்ஸை பார்க்க முடியுமோ பாருங்கள். கடைசி ஒரு 10 நாள் இருக்கும் ஜூலை மாதத்தில். அந்த ஜூலை மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நீங்கள் இந்த டெஸ்ட்டு அது இதுன்னு என்ன வேணால் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. அவ்வளோதான். அந்த 10 நாளில் நீங்கள் உட்காந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகேங்களா? டாபிக் வைஸ் பார்த்தோன்னா கோத்ரூ பண்ணுங்கள். ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். அகர வரிசை தெரியுமா? தெரியும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தெரியுமா? தெரியும். கலைச்சொற்கள் பார்த்துக்குங்க. பொருள் தருக பார்த்துக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஹெட்டிங் வைஸ் பார்க்க முடியுமோ பார்த்துக்குங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் அங்கே கொடுத்துட்டு வாங்க. என் ஃபுல் எஃபர்ட் நான் கொடுத்துருக்கேன். நான் எவ்வளோ படிச்சிருக்கேனோ அதை பார்த்துருக்கேன். எவ்வளோ முடிச்சிருக்குன்னு அதை ஞாபகம் வச்சு என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு தக்க வச்சுக்க முடியுமோ, எனக்கு சாதகமாக தக்க வச்சுக்க முடியுமோ நான் தக்க வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த திமிரிலே போங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. எப்போ உங்களுக்கான கான்ஃபிடென்ட் இழக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரும் நீங்கள் பார்த்தோன்னா அந்த ஞாபகத்தில் மைண்டில் இருக்கிறது நீங்கள் இழக்கிறீங்க. வேண்டாங்கிற ஒவ்வொரு டைமும் நம்ம பயந்து போகிறதுனால நமக்கு எங்கே எப்படி சார் நான் ஒன்றுமே படிக்காமல் எப்படி சார் நான் திமிராக போக முடியும்? திமிராக போகலன்னா மார்க் குறையுது. நீங்கள் பயந்து போகிறதுனால உங்களுக்கு என்ன 10 மார்க் சேர்ந்தா வரப்போகுது? கிடையாது. இல்லை, திமிராக போனால் 5 மார்க் சேர்ந்து தான் வருது. பயந்துட்டு போனால் 10 மார்க் நமக்கு இருக்கிற மார்க்கும் போய் தான் தொலையுது. அப்படி எதுக்கு அந்த பயத்தை நம்ம உள்ளே கொண்டு போயிட்டு எதுக்காக? திமிரோடவே போன அந்த தடவை திமிரோடவே இந்த ஜூன் மந்த் நம்ம கான்ஃபிடண்ட்டாக அட்டன் பண்ணலாம். என்ன நடக்குது பார்த்துக்கலாம். இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு இருக்கோம், நாளானிக்கு இருப்போமாலாம் சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் நம்மளால் எவ்வளோக்கு நம்ம ஃபைட் பண்ண முடியுமோ ஃபைட் பண்ணலாம். என்ன நடந்துடும்? எவ்வளவோ விஷயங்கள் கடந்து தான் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். என் லைஃபே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், என் லைஃபே போயிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த தருணங்களில் தாண்டி தான் நம்ம இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியாச்சு, எவ்வளவோ விஷயங்கள் தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாம் ஜூன் மந்த் இருக்குல்ல, உன்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை கொடுங்க. என்ன ரிசல்ட் இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ஒன்று எக்ஸாம் ஆள் முடித்து வெளியில் வர வரைக்கும் அந்த திமிரு மட்டும் குறையவே வேண்டாம், அதிகமாகவே இருக்கட்டும். ஒன்றும் தப்பு கிடையாது. யார் என்ன நினச்சாலும் கவலைப்படாதீங்க. என்ன இவ்வளோதான் படிச்சிருக்கேன் திமிராக இருக்கான்னு நினைக்கட்டுங்கிற அந்த திமிருக்கான மார்க் உங்களுக்கு கிடைக்கும்.
ஆனால் பயந்துக்கிட்டு நம்ம இவ்வளோதான் முடிச்சிருக்கோம், நம்ம அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு அந்த பதட்டத்தோடவே இருந்தீங்கன்னா கடைசி நீங்கள் உங்களோட நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் படித்ததுக்கான எவ்வளோ மார்க்குங்கிறது நீங்கள் கடைசி வரையும் தெரிஞ்சுக்காமலே இருப்பீங்க. அது பண்ண வேண்டாம். திமிராக இருக்கணும், நீங்கள் மனசளவில் நீங்கள் திமிராக இருந்தாலே போதும், வெளியில் காட்டிக்கணும் கூட அவசியம் கிடையாது. மனசளவில் இருங்க, உடனே பார்த்துக்கலாம், அந்த ஜூன் மந்த் தான் நான் பார்த்துக்கலாம், போடா எல்லாம் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன், போடா என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. இந்த ஜூன் மந்தில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் கண்ணில் பார்க்க முடியுமோ பாருங்கள். கண்ணில் பார்க்குறதுல ஞாபகத்துக்கு இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, நீங்கள் கண்ணில் கூட பார்த்துருங்க போதும், ஞாபகத்துக்கு இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை, பரவாயில்ல, ஒரு இடம் கண்ணில் பார்த்துட்டுல போதும், வா எக்ஸாம் ஆளுக்கு வா பார்த்துக்கலாம். சார் ஒரு இடம் 2 தடவை தான் சார் படிச்சிருக்கேன், ஞாபகத்துக்கே இல்லை, எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது, இருக்கட்டும். எக்ஸாம் ஆளில் கொஸ்டினில் ஆப்ஷனோட பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் மறந்துருக்கா மறக்கலையாங்கிறது. இப்போவே டிசைட் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற மைண்ட் செட்டு வேறு, எக்ஸாம் ஆளில் இருக்கிற மைண்ட் செட்டு வேறு, ரெண்டுக்கு பயங்கர வித்தியாசம் இருக்குது. எக்ஸாம் ஆளோட மைண்ட் செட் இப்போ நீங்கள் இங்கே வந்து திணிக்காதீங்க, அது வேறு இது வேறு. புரியுதுங்களா? கிளியரா? ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது, தொடர்ந்து படிங்க. இந்த ஜூன் மந்த்து உங்களுக்கான திருப்பு முனையை யாருக்கு வேணால் அமையலாம். நல்லா படித்தவங்களுக்கும் அமையலாம், 50% படித்தவங்களுக்கு அமையலாம், 70% படித்தவங்களுக்கு அமையலாம். இந்த ஜூன் மந்த்தை நீங்கள் எப்படி அணுக போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான். ஓகேங்களா? ஸோ உங்கள் பெஸ்ட்டு கொடுங்க, அதை மட்டும் உங்கள் மைண்டில் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.